Praise the Lord Jesus Christ. Encouraged by Holy Spirit இந்த சீரிஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் நன்றி சொல்றேன். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 2வது வசனம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். ஆமீன். நம்ம எல்லாரும் ஆவியானவர் அபிஷேகம் பெற்றிருக்கோம். அந்நிய பாஷையின் வரங்கள் ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. அப்ப அது பேசுறச்சு நம்ம மனுஷங்க கிட்ட பேசாம அந்நிய பாஷையில பேசி ஜபிக்கச்சு என்னமா தேவன் கிட்ட பேசணுமா. ஆனா அது ஆவியில நிரம்பி பேசணும். சும்மா வெறும் அந்த வார்த்தையை அளப்பறதுனால இல்ல, ஆவியில நிரம்பி நம்ம அந்நிய பாஷையில நம்ம ஜபிக்கரிச்சு நம்ம பேசறச்சு என்ன ஆகும்னா நம்ம மனுஷங்க கிட்ட பேசாம தேவன் கிட்ட நம்ம ரகசியங்கள் பேசுறதா இருக்குமா. சோ அந்த அந்நிய பாஷைங்கிறது ஆவியானவர் நமக்குள்ள கொடுத்த ஒரு அடையாளம். ஓகேவா, அது ஒரு வரம். சோ அந்நிய பாஷை பேசினா மட்டும்தான் இல்ல, ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறச்சு அன்புல ஆவி நற்கனிகள் கொடுக்கணும். அன்பு இருக்கணும், சாந்தம், நீதிய, பொறுமை அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமும் வேணும். கனிதர வாழ்க்கை வேணும், ஜபிக்கணும், வேதம் வாசிக்கணும், குணசாலியா இருக்கணும், நற்குணவதியா இருக்கணும், பாக்கியவதியா இருக்கணும், உத்தமியா இருக்கணும். எத்தனையோ காரியங்கள் இருக்கு. சன்மார்க்கத்துல நடக்கணும். நான் சொல்றது இதெல்லாம் விமென்க்கு. மென்னுக்குன்னா உத்தமனா இருக்கணும், பாக்கியவானா இருக்கணும், எல்லா காரியங்களும் நல்லபடியா கர்த்தர் நாம மகிமைக்கணும், கனிதர வாழ்க்கையை வாழணும். சோ இந்த இடத்துல நம்ம அந்நிய பாஷை பேசுறச்சே என்னமா, அது நம்மளுக்கு கூட அர்த்தம் புரியாது. ஆனா அது என்னமா, தேவன் கிட்ட பேசுற ரகசியம். ஆவியானவரே நமக்காக நம்மளுக்கு என்ன தேவை என்னங்கிறத அந்த அந்நிய பாஷை மூலியமா அந்த ஜபத்தை ஜபிக்க வைக்கிறாரு. அந்த ரகசியத்தை தேவனோடு சொல்றாரு. அதுதான் அந்நிய பாஷை. சோ இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய வாட்டி நம்மளுக்கு சிலப்ப ஜபிக்க ஒண்ணுமே தோணாது. ஆனா திடீர்னு ஆவியானவர் அபிஷேகித்து ஒரு வல்லமையில நிரப்பி அந்நிய பாஷையில ஜபிக்க வைப்பாரு. அப்போ திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த மனசு ஒரு சமாதானமா இருக்கும். சோ நம்மளுக்கு என்னன்னு தெரியல, ஆவியானவர் தேவனோட ரகசியம் பேசும்படி அந்நிய பாஷையினால நம்மள நிரப்பி அந்த இடத்துல ஜபிக்க வச்சிருப்பாரு. இந்த மாதிரி உங்களுக்கும் பல நேரங்கள் நடந்திருக்கும். சோ அந்த மாதிரி அந்நிய பாஷையில ஜபிக்க வச்சு ஆவியோட நிரம்பி ஜபிங்க, தேவனோட ரகசியம் பேசுங்க, பக்தி விருதி உண்டாக பேசுங்க. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருதி உண்டாக தான் பேசுறான். ஆமீன். வாங்க நம்ம ஜபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நம்ம துதிக்கிறோம். பாவில நிரம்பி அந்நிய பாஷையில தேவனோட பேசுகிற ரகசியத்தை எங்களுக்குள்ளாக ஆண்டவரை அனுதினமும் அருளி செய்வீராக. ஆண்டவரை ஈடு இணையில்லாத உங்களுடைய சமாதானத்துல நிரப்புவீராக. ஆவியானவரே உங்களுடைய பாஷை அந்நிய பாஷையினால வரங்களை தந்து நிரப்பி தேவனோடு பேசுகிற அந்த ரகசியத்துல ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி, உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.